ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் சேட்டை எப்படி பேக்கப் பண்ணுறது அப்புறம் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் சேட் பேக்கப்னா ஒன்றும் இல்லை கைஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஸ்டோரேஜ் மொத்தத்தையும் ஒரு இடத்துல நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த நேரத்தில் நம்ம எடுத்து ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு வாட்ஸ்அப் சேட் எந்த இடத்துல பேக்கப் ஆகிருக்கும், எந்த இடத்துல நம்ம இப்போ ரீஸ்டோர் பண்ணும்போது எந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய டவுட் இருக்குது. எல்லாருக்குமே இந்த வீடியோவில் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேட் பேக்கப் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு வாட்ஸ்அப் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கூகுள் ட்ரைவ் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஃபைல் மேனேஜர் வச்சுருக்கேன். ஃபைல் மேனேஜர் மட்டும் உங்கள் ஃபோனில் இருக்காது, ஆல்ரெடி இருக்கும். பட் இந்த ஃபைல் மேனேஜர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகலாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இது புது வாட்ஸ்அப் வச்சுருக்கேங்க, சரிங்களா? இதில் நான் சில சேட்டிங் வச்சுருக்கேன். இதை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டைப்பிங், அப்புறம் ஆடியோ சாங், அப்புறம் ஒரு ஃபோட்டோ ப்ளஸ் ஒரு வீடியோ. இப்போ ஒரு ரெக்கார்டு கூட பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ நான் ஒரு செகண்ட் ரெக்கார்டும் போட்டுட்டேன். இப்போ எங்கிட்ட ஒரு ஆடியோ, மெசேஜ், அப்புறம் வீடியோ, ஃபோட்டோஸ், ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இதை மொத்தத்தையும் இப்போ நம்ம பேக்கப் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் மேலே ரைட் சைடில் கார்னரில் 3 டாட் இருக்கும். அப்புறம் கடைசியாக செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 3வதாக சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் கைஸ், இப்படி தான் எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில பேருக்கு நீங்கள் இந்த சேட் பேக்கப் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஏதோ ஒரு மெயில் ஐடியில் பேக்கப் ஆகுது. நீங்கள் எந்த மெயில் ஐடியில் பேக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மெயில் ஐடியில் போய்ட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அங்கே தான் உங்களோட சேட் பேக்கப் பத்திரமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேக்கப் அப்படின்னு சொல்லி மொட்டையாக இருக்கும், வெறும் பேக்கப்னு இருக்கும். அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எந்த ஒரு ட்ரைவ்லேயும் போய்ட்டு சேவ் ஆகுது. ட்ரைவுன்றது கூகுள் தரப்புலேருந்து கொடுத்துருக்க அது ஒரு ஸ்டோரேஜ் விஷயம். அதில் நம்ம நிறைய விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீ ஸ்டோரேஜ் 15 GB வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப்பை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கப் ஆகிடும். இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு நம்மளோட ஃபைல் மேனேஜர். அந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் மெயின் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். இதில் உங்களுக்கு ஆல்ஃபபெட் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா மேலே இருக்க இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே நேம் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, இந்த இடத்துக்கிட்ட இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்க இந்த நேம்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட் ஃபார்மேட், அதாவது ABCD ஃபார்மேட்டில் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் உங்களோட பேக்கப். நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேக்கப் இந்த பேக்கப் தான். இதுக்குள்ளே தான் இந்த பேக்கப் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண இந்த டேட்டா பேக்கப் இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்க மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கொடுங்க. இதில் உங்களுக்கு டைமிங் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் அண்ட் டைமிங் இருக்குது. 2:52 தான். இப்போ தான் நான் பேக்கப் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கப் தான் இது. ஸோ ஜஸ்ட்டு வெளியே வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு பேக்கப் தான். இந்த பேக்கப் பெருசாக உங்களுக்கு சேஃபாக இருக்காது. ட்ரைவில் போட்டிங்கன்னா எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போனாலும் அந்த சேட் பேக்கப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபோனே மிஸ் ஆகிட்டால் கூட உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக அந்த பேக்கப் ரீஸ்டோரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் டெய்லி பேக்கப் கொடுத்துருக்கீங்க. பேக்கப் பண்ணி கடைசியில் உங்கள் ஃபோன் எங்கே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே சேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் அந்த சேட் பேக்கப்பை ட்ரைவில் போட்டால் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ட்ரைவுன்றது கூகுள் தரப்புலேருந்து கொடுத்த ஒரு ஃப்ரீ வெர்ஷன், ஒரு 15 GB ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த ட்ரைவை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், போய்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வச்சுருக்க இமெயில் ஐடி அக்கௌண்ட் எல்லாமே வரிசலாக வரும். அதில் உங்கள் அக்கௌண்ட் எதுவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் உங்களோட கூகுள் ட்ரைவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் காமிக்கும். கீழே அலோ இருக்க ஆப்ஷனை ஜஸ்ட் அலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வித்தின் செகண்டில் அந்த அக்கௌண்ட் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷனு அடுத்த ஆப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப் அப்படின்னு இருக்கும். எப்போலாம் நான் கிளிக் பண்ணுறனோ அப்பப்போ எனக்கு பேக்கப் ஆனால் போதும் அப்படின்னு.
இந்த ஆப்ஷன் கொடுக்கறது நிறைய பேருக்கு பெட்டர். பட் இருந்தாலும் உங்கள் நம்பருக்கு இது பேன் ஆகிடுச்சுன்னா அது சரி வராது. ஸோ டெய்லி பேக்கப்பை கொடுக்கறது என்னோட சஜஷன். டெய்லி பேக்கப்னால் ஒன்றும் இல்லை, நேற்று வரைக்கும் சேட் பண்ண மொத்த சேட்டிங்கும் நேற்று மிட்நைட் 2:00 AM உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிடும். பேக்கப் வந்து அந்த கூகுள் ட்ரைவில் பேக்கப் ஆகும். அது எப்படின்றது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பேக்கப் கொடுக்கல, ஒன்லி when I tap பேக்கப், பிகாஸ் எனக்கு இப்போ பேக்கப் வேணும். டெய்லி பேக்கப் கொடுத்தா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி நைட் 2:00 தான் உங்களுக்கு பேக்கப் ஆகும். ஸோ நான் ஒன்லி when I tap பேக்கப்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ நான் டேப் பண்ணால் எனக்கு பேக்கப் ஆகிடும். இப்போ இன்க்ளூட் வீடியோஸாக கேட்குறது நான் இன்க்ளூட் கொடுத்துட்றேன், பிகாஸ் என்கிட்ட ஒரே ஒரு வீடியோஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக்கப் யூஸிங் செல்லுலர். இது அதாவது செல்லுலர்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட டேட்டா பேக் தான். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப் அப்படின்னு காமிக்குது. இது ரொம்ப முக்கியம். உங்களோட பேக்கப் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு இந்த கீயை மறக்காமல் எனேபிள் பண்ணுங்கள். கீழே இருக்க அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டர்ன் ஆன் அப்படின்ற பட்டனை கொடுங்க. இப்போ க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ வந்து இதில் என்ன பாஸ்வேர்டு கேட்குதுன்னா 6 கேரக்டர் அண்ட் 1 லெட்டர். 1 லெட்டர்னால் ஏதாவது ஒரு லெட்டர், ஏபிசிடியில் ஏதாவது ஒன்று, ஏபிசிடினா ஆல்ஃபபெட்ஸில் ஏதாவது ஒன்று. 6 கேரக்டர்னால் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், இல்லை ஏதோ ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு லெட்டர் எது வேணால் இருக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேரை கூட நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கூட வந்து நம்ம அடிஷ்னலாக நிறைய நம்பர் கூட சேர்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துட்டு நான் கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கொடுக்குறேன். அகைன் அதே நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்க க்ரியேட் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். உங்களோட பேக்கப் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணுறீங்களோ மேபி உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டோ கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாஸ்வேர்டை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. கிட்டத்தட்ட 4.9 MB உங்களுக்கு அப்லோட் ஆகுது கூகுள் ட்ரைவில். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, கூகுள் ட்ரைவுக்கு வந்து 15 GB உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்குது. 15 GB வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இது பண்ணும். அதனால் வந்து இன்க்ளூட் வீடியோஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட எத்தனை MB காட்டுது அப்படின்னு பாருங்கள். சில பேர் ஃபோன்லலாம் நிறையா வீடியோஸ் இருக்கும் வாட்ஸ்அப்பில். அதனால் இந்த MBயை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேக்கப் ஆகிடுச்சு. கரெக்டாக லாஸ்ட்டு பேக்கப்னு சொல்லி டைமிங் அங்கேயே கொடுத்துருக்கு. கீழே சைஸ் வந்து 4.9 MB வந்து உங்களுக்கு பேக்கப் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் அதாவது கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எங்கே ஸ்டோரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இப்போ நம்ம கூகுள் ட்ரைவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மெயில் ஐடி மேலே அந்த மெயில் ஐடியில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு. ஓகே எனக்கு அதே மெயில் ஐடியில் தான் இருக்குது கூகுள் ட்ரைவில். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 லைன் மாதிரி இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வச்சுருக்க அந்த பேக்கப் வந்து கீழே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும், வாட்ஸ்அப் பேக்கப் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நீங்கள் பேக்கப் பண்ண உங்களோட பேக்கப்பு. அதாவது 3/2க்கு பேக்கப் ஆகிருக்கு. இந்த பேக்கப்பை இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம், இல்லை டர்ன் ஆஃப் பேக்கப்னு கூட கொடுத்துக்கலாம். டர்ன் ஆஃப் பேக்கப்னால் உங்களுக்கு பேக்கப் அந்த ரீஸ்டோரே ஆகாது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது. இல்லை வேணான்னா டிலீட் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் பண்ணி வச்சா இப்போதைக்கு அது ஒரு பத்திரமா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் டர்ன் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பேக்கப் டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மேலே ஒன்று காமிக்குது. அது வேறு ஒரு அக்கௌண்ட்லேயும் பேக்கப் அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதை உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அது உள்ளே போய்ட்டு பாருங்கள் அது உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுன்னு. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபோனில் நிறைய அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. கீழே இருக்க இந்த பேக்கப் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த பேக்கப் தான் உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணும்போது கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணுறதுனா இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து உங்களுக்கு எப்போ ஃபோன் மிஸ் ஆனாலும் சரி, ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியை உங்களோட ஃபோனில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி ட்ரைவ்லேயும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணி அப்போ பேக்கப்புன்னு கேட்கும்போது உங்களுக்கு ரீஸ்டோர் கொடுங்க. அந்த இடத்துல ரீஸ்டோர் கேட்கும். அது எப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை நான் கிளிக் பண்ணி என்னோடய நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் காமிக்கும். கான்டாக்ட் அண்ட் மீடியா டு ஈஸிலி மேனேஜ் ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இது எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு லுக்கிங் ஃபார் பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குது. உங்களோட ஃபோனில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தது ஏதாவது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த மாதிரி காமிக்குது. ரீஸ்டோர் ஃப்ரம் பேக்கப் லாஸ்ட்டு பேக்கப் வந்து 9 minutes ஆகும். ரீஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே காமிக்குது. நான் கண்டினியூ கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஓல்டு ஃபோன் அப்படின்னு கேட்டுச்சுன்னா மேபி உங்களுக்கு பழைய ஃபோன்லேருந்து மாற்றுறீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ஆப்ஷனை கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஃபோன்லேருந்தே அந்த ஸ்டோரேஜாக பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ரீஸ்டோர் ஃப்ரம் பேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த அந்த பாஸ்வேர்டை இங்கே கேட்குது.
சில பேர் உங்களோட இப்போது நிறைய பேர் வந்து செக்யூராக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உங்களோட வாட்ஸ்அப் சேட்டிங்கை வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிவிடுவீங்க. ஆனால் உங்களோட பேக்கப் பண்ணி வச்சுருக்க இடத்த லாக் பண்ண மறந்துடுவீங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதேமாரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டை ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களோட வாட்ஸ்அப் சேட்டிங்கை ஈஸியாக நம்ம தூக்கலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறது ரொம்ப சேஃப். பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு போடுங்க. ஆல்ரெடி பேக்கப் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கும் இந்த பாஸ்வேர்டை பற்றின விஷயங்கள் தெரியாது. பிகாஸ் இது புது அப்டேட். மேபி உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் இல்லை அப்படின்னா பீட்டா வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல். என்னோடய பேக்கப் வந்து ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி 4.9 MB கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்டுன்ட்டு அந்த இமெயில் ஐடி அக்கௌண்ட்டை காமிக்குது. ஸோ என் டு என் என்கிரிப்டடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜ் ரீஸ்டோர் ஆகிருக்குன்றதை காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துட்றேன். ஏன் இவ்வளோ மெசேஜ் காட்டுதுன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். பிகாஸ் அதுக்கான ரீசன் நான் சில இதை வந்து ஆர்கேவில் போட்டு வச்சுருந்தேன். அதனால் அதில் நிறையா ஸ்டோரேஜ் இருக்குது. அதுவும் சேர்ந்து பேக்கப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சேட் பண்ணி வச்சுருந்த அதே சேட்டிங் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. வீடியோஸ் இன்க்ளூட் கொடுத்ததால் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.